ஜானகி சந்தியா சீரியல் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. மாயா வந்து க்யூட்டாக அழகாக வந்து புடவையை கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. வண்டியை வந்து கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மாயா வந்து தன்னந்தனியாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க. வண்டியை வந்து தள்ளிட்டு வேற ஒரு பக்கம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம சீனோ மாயாவை பார்த்தோன்னா அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. புடவையில் என்ன இவ்வளோ அழகாக இருக்கா, ஒரு வேளை இப்பயே வந்து இவ காதலிக்கிற பொண்ணு யார் யாருன்னு கேட்டால் நம்ம இவதாங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டா என்ன பண்ணுறது, இனிமேட்டு நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீனு என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க, இல்லை முதல்ல உன்னை புடவையில பார்த்தனா அதனால தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கொஞ்சம் உனக்கு ஓவரால் டப்பா. லவ் பண்ணுற பொண்ணு நானா இல்லை வேற ஒரு பொண்ணா, என்ன நினச்சிட்டு இருக்க, போகிற போக்க பார்த்தா என்னதான் நீ லவ் பண்ணுவேன்னு சொல்லுவ போல இருக்கு. ஆமான்னு சொல்லணும்னு மனசுக்கு வந்து ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கேருந்து சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தைரியமே இல்லைங்கிற மாதிரி தான் சீனு வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. டப்பா இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் சரி வராது, நீ வண்டி எடு நம்ம போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகிறதுக்காக அந்த பக்கம் போயிட்டே இருக்காங்க. அப்படியே ஷோல்டரில் ஒரு பக்கம் வந்து கை வச்சுட்டு, என்னடப்பா எப்படி இருக்க, கண்ணாடியை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு, மூஞ்சியில் வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது, இப்போ போகிறப்ப 2 3 பொண்ணு கிராஸ் ஆச்சு, அதில் எதுவும் நீ இப்போ லவ் பண்ணுற பொண்ணு இருக்கோ, சேச்சா அப்படியெல்லாம் இல்லை, இல்லையே உன் சந்தேகப்பட்டா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே உன் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா என்ன இவ டவுட் பண்ணிக்கிட்டே இருக்கா, அந்த பொண்ணே நீ தாங்கிற விஷயத்த எப்போ தான் தெரிஞ்சுக்க போறியோன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது பைக் ஓட்டும்போது கண்ணாடி மிரரை வந்து எல்லாரும் பின்னாடி வண்டி வருதான்னு தானே பார்ப்பாங்க, ஆனால் மாயாவுக்கு வந்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம செய்யணும் அப்படியே மாயாவை பார்த்துட்டே வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. டப்பா என்ன ஆச்சுடா, என்னைய வந்து மிரரில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்படியெல்லாம் இல்லை, நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு பார்க்கலாம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை, சரிடா என்னை கீழே பத்திரமா இறக்கி விட்றா, கோயில் வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது, சே அதுக்குள்ளே கோயில் வந்துருச்சா, இந்த பையனம் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல கோயிலுக்குள்ளே வந்தோன்னா மாசா சீனு வந்து நினச்சி பார்க்குறாங்க, எங்கள் 2 பேருக்கும் இந்த இடத்துல கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி மாயா காலத்தில் தாலி கட்டுற மாதிரி சின்னதாக வந்து கற்பனை பண்ணிவிட்டு அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கோயிலுக்குள்ளே வர மாதிரி அவங்க நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் ஜாதகம் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ராசி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க எதுவுமே சொல்லாமல் சீனு வந்து வச்சுட்டே இருக்காங்க. அந்த இடத்துல டே டப்பா, அதாவது எனக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் 2 பேரோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கலான்னு இருக்கிறப்ப, டப்பா என்னாச்சு, என்னது குழந்தைங்க இங்கே இருந்தாங்களே எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி சீன் வந்து தர்றாங்க. என்னது குழந்தைங்க இருந்தாங்களா, சரி சரி நீ லவ்வரோட வந்து குழந்தையோட வந்திருக்கிற மாதிரி தானே கற்பனையில் இருக்க, இது எல்லாம் தெரியுது, ஆனால் அந்த லவ்வரே இவதாங்கிற விஷயத்த எப்போ தான் இவ கண்டுபிடிக்க போகிறான்னு தெரியலையே, இவ மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா நிச்சயம் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவேங்கிற மாதிரி தான் சீனு வந்து அதிரடியாக வந்து அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ராசி பலன் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அர்ச்சனை வந்து பண்ணிடுறாங்க. டப்பா ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க, எனக்கு ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுறா, நீ லவ் பண்ணுற பொண்ணு யார் எப்படி இருப்பான்னு, அவளை மாதிரி இங்கே குணம் உள்ள பொண்ணெல்லாம் யாருமே இல்லை, அப்போனா நீ லவ் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, சரி டப்பா வாயாலே உண்மை வந்து வந்துருச்சு, அப்போனா இப்போ தான் கண்டுபிடிச்சியா, முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன், இருந்தாலும் இப்போ தானே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், யார் என்ன எதுன்னு சொன்னால் தானே, உன் காதலை நான் சேர்த்து வைக்கணும்னு போராடிட்டு இருக்கேன்டா, கடைசி நேரத்தில் வந்து வேற ஒரு பொண்ணு கூட தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் நீ நீ லவ் பண்ணுற பொண்ணோட கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் மாமா வந்து கடுப்பாவாங்க, இப்போ சொல்லிட்டா மட்டும் பிரச்சனையே வராது, எல்லாருக்கும் உன்னோட காதலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு உரிமை இருக்குது, சந்தர்ப்பம் இருக்குது, ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கையே இல்லைடா, வாழ்க்கையே ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி மாயா வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. ராசி பலன்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க. ஏகப்பட்ட பொண்ணு இருக்காங்க, என்னடா எந்த பொண்ணை பார்த்தாலும் உன் ஃபேஸை பார்த்தா பளிச்சுன்னு இருக்கே, எல்லாரையும் லவ் பண்ணுறியா என்ன, என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உன் கூட வந்தால் என் ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு இல்லாமல் வேறு எப்படி இருக்கும், நீ தான் லவ் பண்ணுற பொண்ணு, அப்போ நான் இங்கே எங்கேயோ தான் இருக்க, என்னடா எனக்கே தெரியாமல் லவ்வரை வந்து வர சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எதுவும் உன் ஃபேஸை பார்த்தா சரியில்லையே, முகம் வந்து லைட் அடிக்குதே பயங்கரமா, என்ன விஷயம்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டப்பா இருந்தா சொல்கிறா, சின்னதாக இன்ட்ரோ பண்ணி வைடா, நான் பார்த்துக்கிறேன்டா, உன் கல்யாணத்தை நான் நல்லபடியாக ஜாம் நடத்தி வைப்பேன், இந்த கோயிலில் வச்சு நான் சத்தியம் பண்ணுறேங்கிற மாதிரி. டப்பா சத்தியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிச்சயம் நீ கண்டுபிடிச்சி சொன்னா எனக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் லவ் பண்ணுறது விஷயத்தை வந்து நீ ஏற்றுப்பியா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீனு வீட்டுக்கு வந்துடுறாங்க பைக்கில். நம்ம சீனுவும் ஒரு பக்கம் மாயாவும் எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்வதி வந்து யோசிக்கிறாங்க, எங்க காலையிலேருந்து சீனுவை பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி அத்தை மாமாவோட கல்யாண நாள், எல்லோரும் வந்து ஜாம்னு வந்து பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. கோயிலேருந்து 2 பேர் பைக்கில் வந்து ஒத்துமையாக வரதை வந்து பார்த்துட்றாங்க. நம்ம பார்வதியும் பத்மாவும், என்ன இவங்க 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா டப்பா இவ கூட போயிட்டுருக்க, என்ன ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் வரப்போ வந்து 2 பேரும் தனியாக வர மாதிரி வந்தீங்க,
என்னடா ஊருக்குள்ளே நல்ல பேர் இருக்குது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் மாமா பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம், இன்னைக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நம்ம ரகுராம் கால்லையும் ஜானகி கால்லையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம் உங்கள் 2 பேர் பேர்லையும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறப்ப இந்த ப்ரோமோ அல்டிமேட்டாக முடிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.